ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 தமிழில் வெளியான விவேசினி அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர் மூவியோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பவன் ராஜகோபாலன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நடிகர் நாசர், காவ்யா மற்றும் சூரஜ் போன்ற பல்வேறு நபர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் காட்டுக்குள்ளே பேய்கள் இருப்பதாக கருதி அந்த ஊரோட பெண்களை காட்டுக்குள்ளே போன மாதிரி கட்டளையிடுறாங்க. பொதுமக்களும் நம்புகிறாங்க. இந்த விஷயத்தை சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக நாசர் அந்த காட்டுக்குள்ளே போக முயற்சிக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் அவருக்கு உடம்பு சரியாத போது அவருக்கு பதிலாக அவருடைய பொண்ணு இருக்காங்க பாருங்க, மகள் மற்றும் இன்னொரு 4 பேர் பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு. ஸோ அந்த 5 பேருமே காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போக சொல்ல ஒரு நைட்டு பார்த்தா ஒரு சில பார்த்தா அமானுஷங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த அமானுஷங்கள்லாம் ஏன் நடக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்ன, அதை பற்றினா ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஒரு சமயத்தில் அந்த அமானுஷம்னா என்ன நடக்குது அதை பற்றி ஃபுல்லாகவே ஹீரோயின் பார்த்தா போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இதை மொத்த கதையாக பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஒரு த்ரில்லிங்காகவே அடுத்து என்ன நடக்க போது ஒரு எக்ஸைட்மெண்டோட படம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே பார்த்தா எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ கேஸ்டிங் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக பக்காவாக நடிச்சிருக்காங்க. அதேமாரி சினிமோட்டோகிராஃபி ஆகிட்டும் அந்த நேச்சுரல் பேஸ் ஆகிட்டும் எல்லாமே பக்காவாக பார்த்தா ஷூட் பண்ணி சூப்பராக காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு குட் மூவி வாட்சபிள்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம அந்த ஸ்டார்டிங் ஒரு 30 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கொண்டு போனாலோ அடுத்த 30 நிமிஷம் அப்படியே பார்த்தா கீழே இறங்கிடுச்சு. திரும்ப ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப பார்த்தா படம் ஒரு மேலே எக்ஸ்பெக்டோட போகுது. திரும்ப பார்த்தா கீழே இருக்குது. இந்த மாதிரி படம் பார்த்தா ரோலர் கோஸ்டர் மாரி மேலே போகுது கீழே இருக்குது. அந்த மாதிரி பார்த்தா ஸோ கொஞ்சம் ஒரு தடவை ஹையாக எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக எடுது. இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தா ஒரு சயின்டிஃபிக் மூவினும் சொல்ல முடியாது, ஹாரர் மூவினும் சொல்ல முடியாது. எல்லாம் கலவையாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ படத்தில் ஒரு சில நிறைய மற்றும் குறைகள் இருக்குது. பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவினே சொல்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஜெனரில் படத்தை எடுத்திருக்காங்க. மூவியில் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வாட்சபிள் ஃபிலிம் தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேருந்து இந்த படத்தை எல்லாரையுமே பார்க்கலாம். ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியக்கும் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஃபில்மே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நல்லாவே நடிச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் வாட்சபிள். ஸோ எல்லாருமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் போட்டுருங்க.